ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கோஸ்டான் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பேட் கிராண்டி சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. அவங்க வளர நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். இதில் பாப் வந்துட்டு அவன் கனவுல பார்த்தான். அதில் வந்துட்டு ஒரு கிராணி வீட்டில் வந்துட்டு ஒரு மாமி வீட்டில் ஒரு கதவு இருக்கான். அந்த கதவுக்கு வந்துட்டு நிறையா பூட்டுலாம் அதை போட்டு வச்சுருக்கான். அது வந்து இந்த கதவோட ஏன் அந்த கிராணி பூட்டு போட்டு வச்சிருக்கு, அது மருமத்தை கண்டு எப்படி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. ஓகே, இப்போ என்ன ஆச்சு பார்ப்போம். மாமி வந்துட்டு ஏன் அந்த கதவை ஒழிச்சு வைக்கிறா, மாமி ஏன் அந்த கதவு பூட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாப் கேட்குறான். கிராணி பார்த்துச்சு, மாமி பார்த்துச்சு. மாமி 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 அப்பா செம்மாடிடா. இப்போ மாமி எப்படி அடிச்சது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கையை வச்சுக்கிட்டு. அப்பா என்ன வந்து ஒரு அங்கே அடித்த 1.5 டைம் வெயிட்டு போல் அந்த மாமி கை, அந்தளவுக்கு கை பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே விடுங்க, என்ன சொல்கிறான், அது பயங்கரமான கனவாக இருக்குது ஆன்னு கத்துறான். அப்புறம் என்ன சொல்கிறான் வந்துட்டு, கிராணி மாமி ஏன் வந்துட்டு அந்த கதவுக்கு இவ்வளோ லாக் போட்டு வச்சிருக்கு, அதை போய் கண்டுபிடிக்கணுன்றான். இங்கே பாருங்கள், போன ஆக்டில் வந்துட்டு நம்ம இவ்வளோ சாப்பாடு அந்த மாமிகிட்டேருந்து எடுத்துருவோம். இப்போ எவ்வளோ சாப்பாடு இந்த மாமிகிட்டேருந்து எல்லாத்தையும் திருடி வச்சுக்கோமே. இப்போ அந்த கோடாலி எல்லாம் வச்சுருக்கான்ப்பா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த கிழமை வீட்டுக்கு போனோம். நம்ம அந்த கிழமை இந்த போகிறான் பாருங்க கிழவை. கிழவா டேய் சொட்டை மாட்டையா, சொட்ட மாட்டையா. ஏங்க அந்த கிழவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எனக்கு அடிச்சிடலாம் பயமாக இருக்குது லைட்டாக. இருங்க, இந்த கட்டையை தூக்கி போடு, அப்படியே போடு போ. கிழவன் ஓடுறான் பாருங்க எப்படி ஓடுறான் பாருங்க, உசைன் போல்ட் மாதிரி. இப்போ உசைன் போல்ட்டுக்கு பிறந்த மாதிரியே இருக்கான், அப்படி ஓடுறான் பயங்கரமாக. ஓகே இருங்க, வந்துட்டு சவுண்டு வேறு கேட்குது கிழவன் துரத்துற மாதிரி. இருங்க டக்குனு உள்ளே ஓடிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு நீங்கள் வந்து கிழமை வீட்டுக்கு வந்துட்டு மேலே போயிடுங்க. மேலே போய்ட்டு இந்த கதவை திறங்க, ஓப்பன் த டோர். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த இது இருக்கும் பாருங்கள் பொட்டி, சூட்கேஸ், அது ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ண இப்போ உள்ளே போகணும். ஓகே, எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்கலாம். இருக்குங்க, ஆனால் அது சூட்கேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஓகே இருங்க, இப்போ வந்துட்டு இப்போ இதெல்லாம் பண்ணி ஸ்பீட் மூவ் பண்ணிடுறாங்க. அப்போ தான் போர் அடிக்காது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சூட்கேஸு, நம்ம இரும்பு சைஸ்லேருந்து அப்படி இருக்குன்னு பாருறேன். மிஸ் ஆகிடுச்சு. விடுங்க, இப்போ வந்துட்டு வேறு க்யூப் மாறிடுச்சு, அதில் வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்துட்டு நீங்கள் சூட்கேஸோட இந்த ஒரு பாஸ்வேர்டு வரணும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. 591 தான் பாஸ்வேர்டு. இப்போ அந்த கலர் ஆஃப் பிளட்டு, கலர் ஆஃப் லைஃபு, கலர் ஆஃப் டெத்துன்னு கேட்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் வர வரைக்கும் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றி விட்ருங்க. வந்துட்டு பயங்கரமாக குழப்பமாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம நான் போடுறேன் அந்த கோடை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. இதே மாதிரி அந்த சைடு போய் இந்த கோடை போடணும். இது மாதிரி வேறு ஒரு கோடு. இது கண்டுபிடிக்க ரொம்ப குழப்பமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இப்போ இந்த கோடை போட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கேம் விளையாண்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த கோடை மட்டும் போட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே இவ்வளோ பசில் இருக்கும், அந்த பசில்லாம் நம்ம பண்ண தேவையில்லை, டைம் வேஸ்ட் ஆகும். நிறைய பசில் இருக்கும், நம்மளுக்கு வந்து புரியாத பசில் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே போய் பாஸ்வேர்ட் போடணும். இதுக்கு வந்துட்டு ஒரு 813 நினைக்கிறேன், அதை கன்ஃபார்மாக தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த கேம் விளையாண்டிங்கன்னா இந்த கலர் ஆஃப் ஜாயின் கேட்பான், கலர் ஆஃப் சையி, கலர் ஆஃப் சன்ஷைனு இப்படின்னு கேட்டு ரொம்ப பயங்கரமாக குழப்பம் நம்மள. அதனால் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கண்ணை மூட்டை அப்படியே திருப்புங்க. 8 திருப்படா 3 இல்லை 813. ஓகே 813 கரெக்டாக போட்டாச்சு. 813. இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியது அந்த இடத்த விட்டு. இந்த இது பஸ்ஸில்லாம் வந்துட்டு நான் 2-3 ட்ரை பண்ணிட்டேன். அந்த பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் சில டைம் பக் ஆகிடுது எனக்கு. அதான் வந்துட்டு கொஞ்சம் ஐயோ இந்த பஸ்ஸிலா கருமோண்டா, இந்த பஸ்ஸிலா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ இது வேறு தலைவலியாச்சே. ஐயோ இதை வச்சு என்னத்த பண்ணுறது, இருங்க இல்லைனா வாடா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக முடிச்சுலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸில் இதை 1 கொடுத்தது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதில் வேறு 3 கொடுத்து வச்சுருக்கான். பண்ணுறதுக்கு போதும்னு ஆகிடுச்சு. வேலையை பண்ணியாச்சு. இருங்க, சூட்கேஸ் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த போர்ட்டல் வழியாக வந்துட்டு நம்ம நார்மல் வேர்ல்டு போனோம். நார்மல் வேர்ல்டு போய்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த சூட்கேஸ்குள்ளே வந்துட்டு ஒரு பொருள் வச்சுருப்பான். இதுதான் இதில் இது வந்து லாக் பிக் வந்துட்டு, இந்த லாக் பிக் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த லாக் பிக் வேறு அடுத்து தலைவலி வேறு. நம்ம கடைசியாக தான் இந்த கிராணி கதை வந்து மாமி கதை திறக்கிறதுக்கு தான் இது. இப்போ பாருங்கள், ஓப்பனு, லாக்கு, 3, 4, 1. இப்போ என்னடா இது, மாமி இருக்குது. மாமிக்கு ஷாக்கை போட்டு மாமி டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் நேரம். மாமி கழுத்தில் ஒரு சாவி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாவி நம்மளுக்கு தேவை. அது ஃபஸ்ட்டு மாமி சாவி விடுங்க. மாமி இந்த கதவுக்கு வந்துட்டு இந்த சாவி வேணும். அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேலே போனோம். நம்ம வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த மேலே போய்ட்டு இங்கே ஒரு பஸ்ஸில் இருக்கும், இங்கே ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்துக்கோங்க. கத்திடுறான். எடுத்தாச்சு. இந்த இதுக்கு ஒரு பசில் பண்ணோம், இந்த கதவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பசில். இங்கே சிலைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கத்தி தான் இப்போ இருக்காது, கத்தியை போட்டு விடுங்க. போட்டு விட்டிங்கன்னா இங்கே ஒரு கதவை வந்துட்டு ஓப்பன் பண்ணோம். இந்த ஓப்பன் ஆகாமல் இந்த பீரோ நவுத்துறதுக்கு ஒரு பசில் பண்ணோம். இப்போ வேறு ஒரு தலைவலி ஓப்பன் ஆகுது. இப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சா, என்னடாச்சு.
இப்போ தான் கதை ஓப்பன் ஆகுது. இப்போ வந்துட்டு இந்த பஸ்ஸில் வேறு முடிக்கணும். இது வந்துட்டு ஒரு குழப்பமான பஸ்ஸு தான். ஆனால் இது அதோட ஈஸி இது. அதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம. இருங்க, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் தூக்குடா பாக்ஸை. ஓரமாக வச்சுருங்க. இருங்க ஏறா. ஏறியாச்சு. இப்போ நேராக போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ இங்கே சிலைலாம் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், பேட்டர்ன் இங்கே இருக்குது. ஓகே, அந்த பாக்ஸ் தூக்கி அவரை வச்சு இருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்னை பார்த்துக்கலாம். அது லெஃப்ட்டு சென்டரு ரைட்டு. ஓகே, இது வந்து பொசிஷன் ஆஃப் ஸ்டாச்சு. ஓகே, பொசிஷன் இந்த ஸ்டாச்சோட பொசிஷனு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம் பொசிஷனை. இதுங்க டக்கு டக்குன்னு போடும். இப்போ போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வா லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு, இதுவும் லெஃப்ட்டு, அப்புறம் மட்டும் இது லெஃப்ட்டு, அப்போ இது வந்துட்டு இதுவும் ரைட்டு, இது சென்ட்ரு. கரெக்டாக வச்சு. பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போ இது ஒரு 3 பஸ்ஸில். ஐயோ, எத்தனை பஸ்ஸில்ரா கொடுப்பீங்க? இந்த பஸ்ஸில் கொடுக்காதீங்க, வேறு ஏதாச்சும் கொடுங்கடா. கப்பா முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒப்பாடா ஒரு வழியாக ஒன்று கொடுத்துருக்காண்டா அதில். ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக முடிச்சாச்சு. அது சூப்பர், முடிச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்த வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்துட்டு அடுத்து நான் வந்துட்டு சீக்கிரமாக ஐஸ்கிரீம் மோஸ்ட்லி போடலான்னு இருக்கேன். அது வந்துட்டு அடுத்து என்ன போடலாம் நீங்கள் வச்சு ஐடியா இருக்குன்னு சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் சாப்டர் 3 போடலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அது இன்னும் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு மாமி சாவி எடுக்கணுன்னா அவங்கள பவரில் நினச்சிக்கோங்க. இந்த சைடு வந்துருங்கன்னு வச்சுக்கோங்க, மாமிக்கு பக் ஆகும். மாமி பக் ஆகி சும்மா அப்படி ஓடுற நின்று இடத்துல ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் இந்த மாமிகிட்ட சாவி எடுத்துடலாம் டக்குன்னு. ஆனால் வந்துட்டு நான் ஷாக்கு போட்டு எடுத்துனேன் ஈஸியாக. ஓகே, அப்புறமேட்டு இன்னொன்று வாட்டி மாமி வந்துட்டு போய் சில தூங்குவாங்க. மாமி தூங்குனுச்சுன்னா வந்துட்டு டக்குன்னு அது போகும் சாவி எடுக்கலாம். நீங்கள் மாமியை போய் படுத்துப்பாங்க, அப்போ நீங்கள் சாவி எடுக்கலாம். இருங்க, அந்த கீயை போட்டு விடு. இங்கே தான் கீயை போடணும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இது வேணும், பேட்ரி. அப்போ தான் வந்துட்டு இது போட முடியும், டிஜிட்டல் லாக் ஓப்பன் பண்ண முடியும். பேட்ரி எடு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் 5423. மேலே இந்த கோடு இருக்கும், அந்த கோடை மட்டும் பார்த்துக்கோங்க. கோடை பார்த்துட்டு இருங்க, உட்காந்துட்டு போனேன். அப்போ தான் மாமிக்கு சவுண்டு கேட்காது. இருங்க, உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். போடு, பேட்டரியை போடு. இப்போ வந்துட்டு போடணும் பாஸ்வேர்டு போடு. 5 4 வாடா. 2 போடு. நூறாடி. போடு 3 அவ்வளோதான். 3 போட்டாச்சு. இப்போ வந்துட்டு க்ரீன் பட்டன் நமக்கு அவ்வளோதான், கரெக்டாக ஆகிடுச்சு. இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த லாக் ஓப்பன் பண்ணோம். இது வந்துட்டு இப்போ பூட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ வந்துட்டு பூட்டுக்கு இந்த பஸ்ஸில் வரையா, ட்ராயங்களை தூக்கு, போய் ட்ராயங்களை கரெக்டாக போடு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சீக்கிரமாக நீங்கள் ஓடணும், இல்லாட்டி வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் உழுவ ஆரம்பிச்சிடும். அப்படியே பார்த்தீங்களா உழுவுது, அதான் சீக்கிரம் போனேன் நீங்கள். ஓகே, இது முடிச்சிட்டேன் நான் அதையும். இப்போ இங்கே ஒரு பஸ்ஸா, என்னடா இது இன்னும் 3 கலரா? ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இப்போ எவ்வளோ கஷ்டம்டா, முடியுதுன்னு போதும்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த போர்ட்டல் உள்ளே போனால் நம்ம பழைய மாதிரி உலகத்துக்கு வந்துடலாம். இப்போ உலகத்துக்கு வந்து அடுத்து நோக்கி இருக்குது, இன்னும் அடுத்த நாள் லாக்காக அதை பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிட மறக்காம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணி விட்ருங்க. வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம், இப்போ இது பேர் லாக் பிக் வேணும் நம்மளுக்கு. எங்கடா அது ஓப்பன் ஆகுது? ஓப்பன் என்னாச்சு? ஓப்பன் ஆக மாட்டேது, என்னடா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ்? லாக் பிக் எடுத்து தான் என்னாச்சு? லாக் பிக் நம்மகிட்ட இல்லை. உள்ளே போயிட்டு வந்தோடனே லாக் பிக் காணா போயிடுச்சு. இருங்க, இப்போ இந்த கிளம்பி வீட்டில் போய் மாமி வந்துட்டாங்க, ஷாக் போட்டு விட்றலாம். அதான் மாமிக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் போய் லாக் பிக் எடுத்துருந்தேன். அதெல்லாம் கிளம்பி வீட்டு வந்துச்சு. இந்த எக்ஸாமின் ஏன்னா டேக்டா எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம திரும்ப மாமி வீட்டுக்கு போனோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாமி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ லாக்கை போடு, ஓப்பன் பண்ணு. உட்காரா, கீழே உட்காராடி. உட்கார மாட்டேறேன். எங்கள் லாக் இது ஐயோ இதுவா ஃப்ரெண்ட்ஸ், பல ட்ரைஸ்க்கு அப்புறம் ஒரு வழியாக அதை பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். அப்பாடா, ஒரு வழியாக ஃபைனலி ஆக்டிவ் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் முடிச்சாச்சு. ஆமாம் சூப்பர். நான் வந்துட்டு கடைசியாக ஓப்பன் பண்ண அந்த கதவை இப்போ என்ன இங்கே மாமி ஒழிச்சு வச்சுருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சீக்கிரட்டாக கீழே மாமியோட இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ட் 3 முடிச்சாச்சு. அப்புறம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. இப்போ வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஃப்ரம் கோஸ்ட். பாய்.